ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய பிளான்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இது என்ன பிளான்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான்ட் நேம் வந்துட்டு அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து எஃபோபியா ஹிர்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் நிறைய மெடிசினல் சம்மந்தப்பட்டமான குணங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பிளான்ட்டை வச்சு ஒரு டீட்டெயில் வந்துட்டு ஒரு வீடியோ போடுவோம். அதுவும் இந்த பிளான்ட்டை வச்சு நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, இது போடுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் த்ரூ அவுட் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அம்மான் பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு வீட் பிளான்ட். ஓகேங்களா, இது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கடுகு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது எங்கெல்லாம் இருக்குன்னா உங்கள் மாடி தோட்டத்தில் கூட நிறைய பேர் அந்த ஜாடியை சுற்றி இந்த பிளான்ட் வந்துருக்கும். ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு இதோட மருத்துவ பயன்கள் என்னான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ரோட் சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொச்சன்னு வந்துட்டு எந்த சைட்லாம் வந்துட்டு செடிங்க இருக்குதோ அந்த செடி கூட இந்த அம்மான் பச்சரிசி வந்துட்டு வளரும். அதே மாதிரி நிறைய பச்சை பசேன்னு இந்த புல்வெளிலாம் பார்த்திங்கன்னா இந்த அம்மான் பச்சரிசி தானாகவே அது வந்துட்டு முளைச்சிருக்கும். ஓகேங்களா, இந்த அம்மான் பச்சரிசி பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாகவும் எடுக்கிறதுக்கு நம்மள அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்டர்னலாகவும் இதை வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த செடியை வந்துட்டு நம்ம பெரிக்கும் போது அந்த லீஃபை வந்துட்டு நீங்கள் ப்ளக் பண்ணி இந்த அப்படியே ஸ்டெம்மோடு எடுக்கிறீங்க அப்படின்னாவே இதில் வந்துட்டு ஒரு பால் வரும். இந்த பால் வந்துட்டு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த மருவு இருக்குது பார்த்திங்களா, வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த பாலை வந்துட்டு வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். அதுவும் வந்துட்டு எப்படி கிளியர் ஆகும்னா உங்கள் அந்த மருவு இருக்க சைஸை பொறுத்து. ஓகேங்களா, அப்போ தான் உடனே எனக்கு ஒரு டைம் வச்சோடனே இது சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வச்சுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது காஞ்சு உதிர்ந்துடும், அந்த மருவு உதிர்ந்துடும். கண்டிப்பாக இதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேத்துக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது கண்டிப்பாக இந்த மருவு இருக்கிற இடத்துல இந்த பால் வச்சா சரியாயிடும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இலையை வச்சு நம்ம எப்படி ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஒருத்தருக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கம்மியான ஒரு குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணிலாம் வந்துட்டு இதை நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு போட முடியாது. இது ஷெல்ஃப் லைஃப்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு உடனே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தான் இது பண்ணணும். நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி இதை யூஸ் பண்ணலாமான்னா இது கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா இது நேச்சுரலாக எல்லாத்தையுமே இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் அந்தளவுக்கு இது வேலை செய்யாது. இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த அம்மான் பச்சரிசியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு இது ஒரு ஃபேஸ் பேக்காக வந்துட்டு போடும்போது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். நம்ம ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா செட்டில்டாக நல்லா ஸ்மூத்தாக. ஒரு சில பேத்துக்கு இந்த நெத்தியை சுற்றி வந்துட்டு சன்பேன்ஸ் வந்திருக்கும். ஃபோர்ஹெட்ஸ் ஃபுல்லாக பிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் டைம்லலாம் கூட இந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்லா வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுத்து, அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்பாங்க கமெண்ட்ஸில் வந்துட்டு, எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி பொறுன்னு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அம்மான் பச்சரிசி ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா, சீரியஸாக சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு போட்டுட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணாவே தெரியும், ஒரு ஹியூஜ் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை எனக்கு இந்த செடி இந்த பிளான்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, என்னால் தேட முடியாது அப்படின்றவங்களுக்கு கூட நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அம்மான் பச்சரிசி வந்துட்டு பவுடர் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இது கண்டிப்பாக இதை நான் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒன்ஸாவது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இது எப்படி இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த அம்மான் பச்சரிசியை ஒரு மிக்ஸி கிரைண்டில் போட்டு நல்லா வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எடுக்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, தயிர் ஏன் ஆட் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கணும்ல. ஸோ அதனால் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தென் தேர்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கடலமாவும் வந்துட்டு இந்த 3த்தையும் போட்டு, ஆயில் ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஒரு சில பேத்துக்கு இது வந்துட்டு போட்டுக்கலாம். இல்லாட்டி வெறும் வந்துட்டு தயிர் போட்டு கூட நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ 3த்தையுமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கிரைண்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா ஒரு மாதிரி க்ரீனிஷாக நல்லா வந்துட்டு க்ரீன் சட்னி மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அதே மாதிரி இதோட ஸ்மெல்லும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இந்த ஜாரில் வந்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி வந்து ட்வைஸ் கூட கண்டிப்பாக தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நல்லா ஸ்கின்னை வந்துட்டு அப்வர்ட் மோஷனில் ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு,
ஹீட் பாயில்ஸ் இருக்கவங்களுக்குலாம் பண்ணிங்கன்னா இந்த சன்பேர்ன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்கும். இதில் ஏன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம பிளட் ஃப்ளோவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இல்லாமல் நல்லாவே தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இல்லாமல் இருந்தாவே நம்ம ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் செட்டில்டாக நல்லா பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இது நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. இன்டர்னலாகவும் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது, எக்ஸ்டர்னலாகவும் எடுக்கிறது நல்லது. அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மேபி மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.